காளையார் கோவில். காளையார் கோவிலோட வரலாறை பார்த்தோம்னா, குறைஞ்சது இங்கிட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி வர போயிட்டு வரணும், இங்கிட்டு திருப்பத்தூர் வர போயிட்டு வரணும், நடுவுல திருப்புவனம்ன்ற பேர் அடிபடும். இந்த ஒத்த கோவிலுக்காக தான் 540 பேர் தங்களுடைய தலையை கொடுத்திருக்காங்க. இந்த கோவிலுக்காக தான் சிவகங்கையோட 2 மாமன்னர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க. இந்த கோவில்ல தான் சிவகங்கையோட முதல் மன்னர் நாலுக்கோட்டை சசிவர்ம தேவருடைய மகன் முத்துவடித தேவர் பிரிட்டிஷாரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சரித்திர முறையும் பூமியான சிவகங்கையில் ரத்த முறையும் பூமியாக காட்சியளிக்கிறது காளையார் கோவில். காளையார் கோவிலோட முழு தகவல் இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. கயத்தாறு எனும் இடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பிரிட்டிஷ் தூக்குல போடுறான். அவருடைய தம்பி ஊமத்துறை அப்புறம் அவங்களோட ஃபேமிலிய பிரிட்டிஷ் ஜெயில போட்டான். அந்த இடத்துல ஊமத்துறை மட்டும் தப்பிச்சு சிவகங்கைக்கு வர்றாரு. சிவகங்கைக்கு வந்து சிவகங்கை சமஸ்தானத்துல பெரிய மருதுகிட்ட கேட்கிறாரு, எனக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. பெரிய மருது சொல்கிறார், தஞ்சமென வந்தவரை தலை உடுத்து காக்கும் வழக்கம் எங்கள் சிவகங்கை வழக்கம் அப்படின்னு சொல்லி ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் பெரிய மருது. அன்னைக்கு இரவே சின்ன மருது தன்னோட படைகளை கூட்டிட்டு போய் அந்த சிறைச்சாலையில இருக்க ஊமத்துறை ஃபேமிலிய காப்பாத்திட்டு வராரு. அடுத்த நாள் பிரிட்டிஷ் தளபதி வந்து பாக்குறான், ஊமத்துறை ஃபேமிலியை காணா, அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் இறந்து கிடக்காங்க, சிறைச்சாலை சேதம் அடைஞ்சிருக்கு. அவனால ட்ரேஸ் பண்ணவே முடியல யார் இதை பண்ணிருப்பான்னு. அப்பதான் புதுக்கோட்டை தொண்டைமான் ஆடுறான். வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்ததும் புதுக்கோட்டை தொண்டைமான் தான். அப்ப புதுக்கோட்டை தொண்டைமான் தான் சொல்றாரு, இவங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்திருப்பாங்கன்னா மருது பிரதர்ஸ் அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரிட்டிஷ் மருது சகோதரர்கள்ட்ட மிரட்ட போறான், மருது சகோதரர்கிட்ட கேட்க போறான், இந்த மாதிரி நீங்க தான் புதுக்கோட்டை தொண்டைமான் சொன்ன மாதிரி நீங்க தான் ஊமத்துறையோட ஃபேமிலிக்கு அடைக்கலம் கொடுத்தீங்களான்னு கேட்க அந்த சபையில பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்து தான் மருது பிரதர்ஸ் அட்டன் பண்ண கடைசி பஞ்சாயத்து. அப்ப சொல்றான், ஊமத்துறை ஒப்படைக்கலாட்டி சிவகங்கை மீது போர் தொடுக்கப்படும் பிரிட்டிஷ் மிரட்டுறான். பெரிய மருது பார்த்துட்டு சிரிச்சுட்டு அமைதியா இருக்காரு, இவங்க கிட்ட என்றா பேசிக்கின்னு. சின்ன மருதுவ மிரட்டுறான், சென்னையில இருந்து படை வரும்னு. சின்ன மருது, வரட்டும், திருமயத்திலே பாதி மடியும், பாராப்பூர் மண்ணிலே மீதி விழும், காளையார் கோவில் கோட்டையிலே உங்களது கால்களும் தலையில் வாங்கப்படும், ஆள் ஒருவன் மீதி இருந்தால் அழைத்து வாருங்கள் சிவகங்கைக்கு. மிரண்டு போறான் பிரிட்டிஷ். கொள்ள நீங்க போயிட்டான், என்னடா மத்த பாளையத்துல நமக்கு வாழாட்டிட்டு போற, இவன் மட்டும் நம்ம கிட்ட வாழ எடுத்துட்டு வரேன் கொள்ள நீங்க போன. அவன் திரும்ப புதுக்கோட்டை தொண்டைமான நாடுறான். அவன் கேட்கறான், என்னால மருது பிரதர்ஸையும் ஊமத்துறையும் ட்ரேஸ் பண்ண முடியல, எப்படி அவங்களுக்கு பிடிக்கணும்னு கேட்கறான். அதுக்கு புதுக்கோட்டை தொண்டைமான சொல்றான், நீங்க 65 பிரிட்டிஷ் தளபதிகள் இல்ல, உங்க ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் நாடே வந்தால் ஊமத்துறையும் மருது சகோதரர்களையும் பிடிக்க முடியாது. அதுக்கு ஒரே வழிதான், காளையார் கோவில் கோபுரத்தை இடிக்கிறேன்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க, மருது பிரதர்ஸ் உங்ககிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா சரணடைவாங்க அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு அடுத்த நாளே காளையார் கோவில் கோபுரத்தை நோக்கி 15 பீரங்கிகளை பிரிட்டிஷ் வைக்கிறான். காளையார் கோவில் கோபுரத்தை இடிக்க தயாரா இருக்கான். அதுக்கு முன்னாடி தண்டோரா போட்டு அறிவிப்புறான், மருது சகோதரர்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோவில் கோபுரம் இடிக்கப்படணும். இந்த செய்தியை கிட்ட பெரிய மருது துடிதுடித்து போகிறார். வாழ்க்கையிலே முதல் தடவை பெரிய மருது துடிதுடித்து போகிறார். காரணம், சின்ன கோபுரத்தை கட்டியவர் சுந்தரபாண்டியன் ஒரு மன்னர் கட்டினாரு. பெரிய கோபுரம், காளையார் கோவில் பெரிய கோபுரம், அதுக்கப்புறம் காளையார் கோவில் தெப்பக்குறம், அதுக்கப்புறம் காளையார் கோவிலுக்கு ஒரு தேர், இதெல்லாம் செஞ்சவர் பெரிய மருது. மிகப்பெரிய தெய்வ பக்தி, மிகப்பெரிய சிவபக்தி வாய்ந்தவர். அதனால துடிதுடித்து போகிறார். கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்த கோவில் ஆசை ஆசையா கட்டிய கோவில் இடிக்க போறானேன்னு சொல்லி பெரிய மருது பதிலுக்கு ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கைனா, நான் வந்து சரணடைய தயார், என்னுடைய உயிரே போனாலும் காளையார் கோவில் கோபுரத்தின் மீது ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டு அவர் வந்து சரணடைகிறாரு. பெரிய மருது வந்து பிரிட்டிஷ் சரணடைகிறாரு, சின்ன மருது சரணடைஞ்சிட்டாரு. இப்ப 2 பேர்த்தையும் தூக்கு மேடையில நிப்பாட்டிட்டான். தூக்கு மேடையில நிப்பாட்டிட்டு மருது பிரதர்ஸுக்கு கோவம் வரணும்னு 540 சிவகங்கை போர்ப்படை தளபதிகளையும் வீரர்களுடைய தலையும் வெட்டான் சத்துன்னு. பெரிய மருது உள்ள கோவம், ஆனா வெளியே அமைதியா சாந்தமா இருக்காரு. ஆனா சின்ன மருதோட ரத்த சூடு அப்படியே சூடு இறங்கல, விட்டா ஒவ்வொரு பிரிட்டிஷையும் செவிலி அரைஞ்சு கொள்வார், அந்த அளவுக்கு ஒரு கோவத்தோடு நிக்கிறாரு. இதை பார்த்த பிரிட்டிஷ் என்ன பண்ணா, சின்ன மருதோட காலில் சுட்டான். அதுக்கப்புறம் சிங்கத்தை அடைக்கின்ற கூண்டை கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள சின்ன மருதை நிப்பாட்டி அதுல தூக்கு போடுறான். இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே சிங்கத்தை அடைக்கும் கூண்டுக்குள் வைத்து தூக்கிலிடப்பட்டது சின்ன மருது ஐயா மட்டும்தான். இதுதான் அந்த காளையார் கோவிலுக்காக உயிர் நீத்த தியாகிகளோட கதை. எனக்கு என்ன ஒரு கலக்கம்னா, இந்த தகவல் இந்திய அளவுல இல்ல, தமிழக அளவுல கூட பேசப்பட மாட்டேங்குது. சிவகங்கை மாவட்டத்தை தான் சுத்தி சுத்தி வருது இந்த தகவல். முடிஞ்சா ஒரு 30 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அவ்வளவுதான் இந்த தகவல் நிக்குது. அதுக்கு மேல வெளியே வர மாட்டேங்குது. இந்தியாவோட முதல் சுதந்திர போராட்ட படுகொலை எதுன்னு கேட்டீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் சொல்றாங்க. அது 240 பேர்னா, ஆனா சிவகங்கையில 540 பேர். எது வெளியே வரும்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை தான் வெளியே வந்திருக்கணும். ஆனா ஜாலியன் வாலாபாக் தான் ஹிஸ்டரியில அபிஷியலாவே எழுதப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சொல்ல மறந்துட்டேன், திருப்புவனம் மருத மரங்கள் ஒரு முறை காளையார் கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பெரிய மருது.
ஆட்களை கூப்பிட்டுட்டு தேவஸ்தான அதிகாரியை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ஒரு தேர்வு செய்யணும் அப்படின்றாரு. அதுக்கு அந்த தேவஸ்தான அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நமக்கு மருத மரங்கள் வேணும் அண்ணா அப்படின்றாரு. அது இப்ப பெரிய மருது சொல்றாரு, நீங்க காளையார் கோவில் காட்டிலே போய் வெட்டிக்கலாமே அப்படின்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல காளையார் கோவில் காட்டுல ஃபுல்லா சின்ன சின்ன மரங்கள், பொடி மரங்கள் தான் இருக்கு. திருப்புவனம் ஊரணி கரையில 2 மருத மரங்கள் இருக்கு, அந்த மருத மரம் கிடைச்சாலே போதும் அப்படின்றாரு. பெரிய மருது சின்ன மருது ஆட்கள் அனுப்பி வெட்டியோட சொல்றாங்க. ஆனா இங்க 2 பேர் அதை தடுத்து திரும்ப அனுப்பிச்சுடுறாங்க. இந்த செய்தி கேட்ட பெரிய மருது சின்ன மருது 2 பேருமே திருப்போணம் போறாங்க. திருப்போணம் போனோடனே அந்த மரத்தை வெட்ட போறாங்க. வெட்ட விடல. அந்த மரத்தை பாதுகாத்துக்கு இருக்கிறவர் பெரிய மருதோட காலில் விழுந்து கெஞ்சாரு, மண்ணா இதை வெட்டாதீங்க, இந்த மரத்தை தான் ஊர் மக்கள் முறையே பெரிய மருது சின்ன மருது என தினம் தினம் வணங்கி கொண்டிருக்கிற அந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்றாரு. பெரிய மருது தகவலை கேட்டு கண்கலங்கி போறாரு. பெரிய மருது சின்ன மருது 2 பேருமே கண்கலங்கி போறாங்க. என்னடா இப்படிப்பட்ட ஒரு பாசமான சிவகங்கை மக்கள் நம்ம மேல வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த மரம் அங்கேயே இருக்கணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் காளையார் கோவிலின் வீரம், இதுதான் சிவகங்கையின் வீரம், இதுதான் மருது சகோதரர்களின் பலம். நன்றி, வணக்கம்.